Find the intervals in which the function f of x equal to 2x cube minus 3x square minus 36x plus 7 is strictly increasing or decreasing. So இந்த function எந்த இன்டர்வெல்ல இன்க்ரீசிங் ஆகுது எந்த இன்டர்வெல்ல டிக்ரீசிங் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ முதல்ல கிவன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கங்க. f of x is equal to 2x cube minus 3x square minus 36x plus 7. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் நமக்கு வேணும். ஸோ f dash of x கண்டுபிடிங்க. 2x cube பண்ணீங்கன்னா 3 into 2 6 x square 2 into 3 6x minus 36 அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை டிரைவ் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன செய்யணும், இதில் காமனாக என்ன ஃபேக்டர் இருக்குன்னு பாருங்க. எல்லாத்துலேயுமே எனக்கு காமனாக 6 அப்படிங்கிற ஃபேக்டர் இருக்கு. 6 எடுத்துடுறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 6 இருக்கட்டும், இது ஒரு குவாட்ராட்டிக் ஃபேக்டர் இல்லையா? என்ன இருக்கு அப்படிங்கிறத இங்கே ஒர்க் பண்ணுறேன் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 இருக்கு. ஸோ இதை எழுதும்போது ஃபேக்டர் பண்ணீங்கன்னா மைனஸ் 6 மைனஸ் 3 இன்ட்டு 2 அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். ஸோ இப்போ எழுதும்போது என்ன எழுதுவீங்க, எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு ஃபேக்டராக எழுதுவீங்க. ஸோ அப்போ 6 இன்ட்டு x plus 2 into x minus 3 இதுதான் f dash of x. ஸோ இந்த f dash of x எப்பெல்லாம் எனக்கு 0 வரும், அதாவது f dash of x பாசிட்டிவாக வந்துச்சுன்னா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், நெகட்டிவாக வந்துச்சுன்னா டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அதை இன்க்ரீசிங்னு சொல்ல முடியாது, டிக்ரீசிங்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா எக்ஸினுடைய வேல்யூ -2வும் எக்ஸினுடைய வேல்யூ 3. இப்போ எக்ஸுக்கு பதிலாக -2 போட்டிங்கனாலும் இந்த இடத்துல -2 போட்டிங்கன்னா 0 வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக +3 போட்டிங்கனாலும் இந்த வேல்யூ 0 வந்துடும். அப்போ எக்ஸினுடைய வேல்யூ -2வும் 3யும் வரும்போது எனக்கு ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்கும் சொல்ல முடியாது, டிக்ரீசிங்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அது கண்டுபிடிச்சிக்கணும். இது எந்த வேல்யூல 0 ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம இன்டர்வல் எழுதணும். இன்டர்வல் ரொம்ப சிம்பிளாக எழுதலாம் பாருங்க. இப்போ நம்பர் லைன் சிஸ்டம் போட்டுக்கோங்க. -∞ சைடு +∞ சைடு இங்கே 0 இருக்கு. -2 அப்படிங்கிற நம்பர் எனக்கு இங்கே கிடைக்கும், +3ங்கிற நம்பர் இங்கே கிடைக்கும். இப்போ நான் இன்டர்வல் எதுலேருந்து எதுக்குள்ள எடுத்துக்கணும், முதல்ல -∞ -2 வரைக்கும் ஒரு இன்டர்வல் எடுத்துக்கணும். அதாவது எக்ஸனுடைய வேல்யூ எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குனாங்க, -∞ -2க்குள்ள இருக்க எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். -3 அல்லது -2.1 அப்படிங்கிறதுல இருந்து கூட எடுத்துக்கலாம். -2.1 2.2 அப்படியே எடுத்துக்கிட்டு இன்ஃபினிட்டிக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்துக்கலாம். அடுத்தது -2 இருந்து 3 வரைக்கும் ஒரு இன்டர்வல் எடுத்துக்கணும். அப்போ என்னென்ன எடுத்துக்கலாம், நானே -1 0 1 2 அதுக்கு இருப்ப நடுப்பு. அதுக்கப்புறம் திருப்பி என்ன எடுத்துக்கலாம், 3 இருந்து இன்ஃபினிட்டி, 3க்கு மேலே 4 5 6 எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 இன்டர்வெல்ல எக்ஸினுடைய வேல்யூவை நான் எடுத்துக்க போறேன். அந்த எக்ஸினுடைய வேல்யூவுக்கு இந்த f dash of x பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதான்னு பண்ண போறேன். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுது இல்லையா? இப்போ முதல்ல எக்ஸினுடைய வேல்யூ x பிலாங்ஸ் டு என்ன இன்டர்வெல் எடுத்துக்க போறேன், -∞ -2க்குள்ள f dash of x எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு வேல்யூ எடுக்கணும் நம்ம, -2 இருந்து -∞ வரைக்கும். நான் உதாரணமா -3 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். வேல்யூ என்ன எடுத்துக்கிறேன், நான் -3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது 6ங்கிறது பாசிட்டிவ் நம்பர், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல -3 போடுறேன் எக்ஸுக்கு பதிலாக. அப்போ என்ன வரும் எனக்கு இங்க, -3 + 2 அப்படின்னா -1 கிடைக்கும். அடுத்தது இங்க என்ன எடுத்துக்கிறேன், -3 எடுத்துக்கிறேன். நல்லா பார்த்துக்கோ, ஃபர்ஸ்ட் 6 இருக்கு, -3 + 2 போடுறேன். 6 -3 + 2 போடுறேன். அடுத்து திருப்பி இங்கே எக்ஸுக்கு பதிலாக -3 போடுறேன். -3 -3 6 -1 -3 எனக்கு -6 கிடைக்கும். ஸோ எல்லாமே ப்ராடக்டா இருக்கு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், வேல்யூ பத்தி பிரச்சனையே கிடையாது. பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிற விஷயம் தான் நம்மளுக்கு. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, பாசிட்டிவ் கிடைக்குது. அப்போ f dash of x வேல்யூ greater than 0 கிடைக்குது. புரியுதாப்பா? அடுத்தது பாருங்க, இப்போ எக்ஸனுடைய வேல்யூ எதுல இருந்து எதுக்குள்ள எடுத்துக்க போறேன் அப்படின்னா
-2ல இருந்து 3 வரைக்கும். -2ல இருந்து 3க்குள்ள 0 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கூட எடுத்துக்கலாம், -1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ -1 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இங்கேயும் பிளஸ் இங்க நெகட்டிவ் கிடைக்கும். 0 எடுத்துட்டீங்கனாலும் இங்கேயும் பிளஸ் இங்க நெகட்டிவ் கிடைக்கும். ஸோ நீங்க 1 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இங்க பிளஸ் வரும், இங்க நெகட்டிவ் கிடைக்கும். அப்போ நிச்சயமா எனக்கு வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும் லெஸ் தேன் 0. எப்படிங்கிறது புரியுது இல்லையா? எக்ஸுக்கு பதிலா 1 அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்துட்டீங்கன்னா இது 1 + 2 3 வந்துடும். ஸோ இதுவும் பிளஸ் நம்பர், இதுவும் பிளஸ் நம்பர். ஆனா இந்த பிராக்கெட்ல 1 - 3 போட்டீங்கன்னா -2 நெகட்டிவ் நம்பர் கிடைக்கும். அதனால எது போட்டீங்கனாலும் நெகட்டிவ், அதனால லெஸ் தேன் 0 கிடைச்சிடும். அடுத்தது x belongs to 3ல இருந்து இன்ஃபினிட்டிக்குள்ள எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கங்க, f' கண்டுபிடிப்பான் என்ன வருதுன்னு. 3க்கு மேல 4 5 6 7 எது போட்டாலும் சரி பாசிட்டிவ். 3க்கு மேல எது வந்தாலும் சரி நிச்சயமா பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அப்ப which is greater than 0. அப்போ எந்த ரெண்டு இடத்துல ரெண்டு இன்டர்வெல் எனக்கு பாசிட்டிவ் கிடைக்குது? -∞ இருந்து -2 வரைக்கும், 3ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். இந்த ரெண்டு இன்டர்வல்ல எனக்கு பாசிட்டிவ் கிடைக்குது, இந்த ஒரு இன்டர்வல் எனக்கு நெகட்டிவ் கிடைக்குது. ஸோ கன்க்ளூஷன், therefore f of x is increasing in -∞, -2 and 3, இந்த ரெண்டு இன்டர்வல்லையும் f of x இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருக்கு. f of x is decreasing in எந்த இன்டர்வல் அது டிக்ரீசிங் கிடைக்குதுன்னா -2ல இருந்து 3 வரைக்கும், in -2, 3. ஸோ இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாபிக் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இது பாருங்க, நல்லா புரியுதா அப்படிங்கிறதையும் நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்த டாபிக் என்ன எடுக்க போறேன் அப்படிங்கிறதோட அடுத்த இன்ட்ரோடக்ஷன்ல உங்களுக்கு வந்து அடுத்து என்ன டாபிக் செய்ய போறோங்கிறதையும் சொல்றேன் நான். ஸோ இப்போ அந்த இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு இன்னும் ஏதாவது பர்டிகுலரா சம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.